ஒரு தரமான சைவ விருந்தாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தலைவாழை இலை போட்டிருப்பாங்க. அதில் சுட சுட சோறு போட்டு சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், மோருன்னு குழம்பு வகைக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி தான் சைட் டிஷ்ஷும். கூட்டு, வறுவல், பொரியல், அவியல், ஸ்வீட்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதில் முக்கியமானது தான் இந்த கூட்டு. அதுவும் கோஸ் கூட்டுன்னா சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு கோஸ் கூட்டை எப்படி குயிக்காக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கோஸை அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட பாசிப்பருப்பை சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் தாளித்து விட்டுட்டு இந்த கோஸை சேர்த்து வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய கோஸ் கூட்டு ரெடி ஆகிடும். கடைசியாக தேங்காவை துருவி போட்டு இறக்குங்க. அவ்வளோதான், வீடே கமன்னு சூப்பரான கல்யாண வீட்டு விசேஷ வீடுகளில் செய்கிற கோஸ் கூட்டு ரெடி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா என்னுடைய லாங் வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த கோஸ் கூட்டு. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.